13 கீழ்நோக்கி சரிந்து செல்லும் கேள்வி வலையும் மேல் நோக்கி செல்லும் நிரம்பல் வலையும் காணப்படும் போது ஒரு பொருளின் மீது விதிக்கப்படும் அலகு வரியானது. மிகை கேள்வி நுகர்வோன் மிகை மிகை கேள்வியில நுகர்வோன் மிகை உற்பத்தியாளர் மிகை அது தொடர்பாக கேட்டுக்குது. 13 அலகு வரி விதிச்ச நிரம்பல் கோடு என்ன செய்யும்? இடது பக்கம் நகர்வடையும். அது கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளும். சரி, இடது பக்கம் நகர்வடையும். அந்த படத்தை வச்சுக்கொள்ளும். அப்படி உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கும். உற்பத்தியாளர் மிகை ஆரம்பத்தில் இந்த பகுதி, வரி விதிச்சதுக்கு பிறகு இந்த பகுதி. அப்போ உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்குமா? அதிகரிக்கப்பட மாட்டாது. அப்போ முதலாவது ஆன்சர் பிழை. நுகர்வோன் மிகை அதிகரிக்கும். ஆரம்பத்தில் நுகர்வோன் மிகை இந்த பகுதி, இப்போ நுகர்வோன் மிகை தான் வைக்கும். சமநிலை விலை இங்கு வந்துடும், சமநிலை தொகை இங்கு வந்துடும். அப்போ நுகர்வோன் மிகை இந்த சிறிய பகுதி, முக்கோணம் சிறிதா பித்து. அப்போ ரெண்டாவதும் பிழை. நிரம்பல் வலையை வலப்புறமாக நடத்தும். அதாவது அலகு வரி விதிச்சா நிரம்பல் வலை இடது புறம் நகர்வடையும், வலது புறம் வராது. அப்போ மூணாவதும் பிழை. 4 வரியின் அளவை விட கூடுதலாக விலையை அதிகரிக்கும். வரியிட அளவை விட கூடுதலாக விலை அதிகரிக்க போரு இல்லை, வரியிட அளவை விட குறைஞ்ச ஒரு அளவு தான். வரியில ஒரு பகுதி நுகர்வோன் நிற்பாரு, இன்னொரு பகுதியை உற்பத்தியாளர் நிற்பாரு. அப்போ வரியில ஒரு குறைஞ்ச பகுதி. அப்போ 4 பிழை. வரியின் அளவை விட குறைவாக விலையை அதிகரிக்கும். சரி, வரியிட அளவு ஒரு 10 ரூபாய்னா 5 ரூபாயில விலை அதிகரிக்கலாம். வரியிட அளவை விட இப்போ இந்த பகுதி தான் முழு வரி, இந்த சதுரம் தான் வரி. இதுல இந்த பகுதி தான் என்ன? விலை அதிகரிப்புக்கான பகுதி. வரி அளவை விட, மொத்த வரி அளவை விட ஒரு குறைஞ்ச பகுதி தான் விலை அதிகரிப்பு ஏற்பட போகுது. அப்ப ஆன்சர் 5வது ஆன்சர். 14 மேலுள்ள வரைபடம் சோளத்துக்கான சந்தை கேள்வி நிரம்பல் வலைகளை காட்டுகிறது. சோள விவசாயிகளுக்கு உதவ அரசாங்கம் பயனுறுதி வாய்ந்த குறைந்தபட்ச விலையை அறிமுகப்படுத்துவதாக கொள்க. பயனுறுதி வாய்ந்த குறைந்தபட்ச விலை, அதாவது சமநிலை விலைக்கு மேல விதிக்கப்பட்டிருக்குது. சரி, குறைந்தபட்ச விலை. பயனுறுதி வாய்ந்த குறைந்தபட்ச விலையாக OP2வை 0P2வை பேணிச் செல்ல வேண்டுமாயின் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இது உத்தரவாத விலை கொள்கைன்னு சொல்லுவோம். ஒன்று மிகை நிரம்பல கொள்வனவு செய்யும். அரசாங்கத்தில் உத்தரவாத விலை கொள்கை மிகை நிரம்பல கொள்வனவு செய்யறது. ரெண்டாவது குறை நிரப்பு கொடுப்பனவு. குறை நிரப்பு கொடுப்பனவு. இப்ப இதுல இந்த குறைந்தபட்ச விலையை பேணி செல்றதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அரசாங்கம் என்ன செய்யணும்? இந்த மிகை நிரம்பல் பகுதியை என்ன செய்யணும்? கொள்வனவு செய்யணும். இந்த பகுதியை, இதுதான் என்ன? மிகை நிரம்பல். குறைந்தபட்ச விலை விதிப்பதன் காரணமாக ஏற்படுற மிகை நிரம்பல். இதை என்ன செய்யணும்? கொள்வனவு செஞ்சாதான் குறைந்தபட்ச விலையை பேணி செல்ல முடியும். அல்லது குறை நிரப்பு கொடுப்பனவு செய்யணும் இந்த பகுதியை. சரி, இந்த பகுதியை குறை நிரப்பு கொடுப்பனவு செய்யணும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பகுதியை குறை நிரப்பு கொடுப்பனவு செய்யணும். ரெண்டு வகை. ஒன்று மிகை நிரம்பல் கொள்வனவு செஞ்சா இப்படி, குறை நிரப்பு கொடுப்பனவு செஞ்சா இந்த பகுதி. பேனையால கிரிகாடுகிறேன், பார்த்துக்கணும். Q1 to Q2 தொகையை கொள்வனவு செய்யணும். Q1 இருந்து Q2, Q1 இருந்து Q2வா? இல்லை, Q1 இருந்து Q3ன்னு வரணும். சைஃபர்ல இருந்து Q2 பிழை, கொள்வனவு செய்யணும் பிழை. Q1 இருந்து Q3 பகுதியை கொள்வனவு செய்ய வேண்டும். ஆன்சர் சரி, மூன்றாவது சரி. 4 Q2 இருந்து Q3 பிழை, Q1 இருந்து Q2 விற்பனை செய்ய வேண்டும், கொள்வனவு செய்ய வேண்டும், அதெல்லாம் பிழை. மூன்றாவது ஆன்சர் Q1 இருந்து Q3 பகுதியை கொள்வனவு செய்ய வேண்டும். அதுவே குறை நிரப்பு கொடுப்பனவு தொடர்பாக கேட்டிருந்தா இந்த பகுதி சொல்லிக்கணும். P2 இங்கனைக்குள்ள ஏதாச்சும் ஒரு எழுத்து தந்திப்பார், இங்கனைக்குள்ள ஒரு எழுத்து, இங்கனைக்குள்ள ஒரு எழுத்து. இந்த சதுரத்தை குறை நிரப்பு கொடுப்பனவா வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தண்டிக்கணும். இந்த இடத்துல மிகை நிரம்பல் இந்த மிகை நிரம்பல் கொள்வனவு செய்யறதுன்னு கேட்டீங்க. எனவே இந்த பகுதியை கொள்வனவு செஞ்சா போதும். நிலற்றுகிற பகுதியை கொள்வனவு செஞ்சா சரி. 15 குறித்த உற்பத்தி நடவடிக்கை ஒன்றில் உழைப்பு மாத்திரம் மாறும் காரணியாக பயன்படுத்தப்படுவதாக கொள்க. உழைப்பு மாத்திரம் மாறும் காரணியாக அப்ப இது என்ன? குறுங்கால உற்பத்தி நடவடிக்கை. இந்நிறுவனத்தின் வெளியீடு அதிகரிக்கும் போது அதன் குறுங்கால எல்லை செலவானது அதிகரிக்குமாயின், குறுங்கால எல்லை செலவு என்ன செய்யறான்? அதிகரிக்குமாயின் பின்வருவனவற்றில் எது உண்மையாக இருக்க வேண்டும்? கேள்வியை நல்லா விளங்கணும்.
குறைந்து செல்லும் எல்லை விளைவில 3 வகையான கட்டங்கள் இருக்குது. அதுல ஒரு கட்டம் தான் என்ன, குறைந்து அந்த எல்லை செலவு குறைந்து செல்றது. அந்த கட்டம்னா எல்லை உற்பத்தியை வச்சு சொல்லலாம். இதுல என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, எல்லை செலவு என்ன செய்யும், இப்படி எல்லை செலவு வழி இப்படிதான் இருக்கும். சரி, எம்சி. இப்ப இதுல குறுங்கால எல்லை செலவானது அதிகரிக்குமாயின், வெளியீடு அதிகரிக்கும் போது குறுங்கால எல்லை செலவு அதிகரிக்குமாயினா இந்த பகுதி, இந்த கட்டத்துல, சரி, இந்த கட்டத்துல எல்லை உற்பத்திக்கு சராசரி உற்பத்தி தொடர்பா என்ன நடக்கும்னு கேட்டீங்க. இந்த கட்டத்துல எல்லை செலவு அதிகரிக்கிற கட்டத்துல எல்லை உற்பத்தி என்ன செய்யும், குறைந்து செல்லும் எல்லை விளைவிட மெயினான வரைபடம் என்ன, இது மெதுவாக அதிகரிக்கிறது, அப்புறம் வேகமாக அதிகரிக்கிறது, உச்சி புள்ளி, அதன் பிறகு குறைவடைகிறது. எல்லை செலவு குறையிற கட்டத்துல, சரி, எல்லை செலவு அதிகரிக்கிற கட்டத்துல, எல்லை செலவு அதிகரிச்சுட்டு போற கட்டத்துல எல்லை உற்பத்தி என்ன செய்யும், குறைவடைஞ்சிட்டு போகும். இதுதான் தொடர்பு. எல்லை செலவு தேவையான எழுதிக்கணும். எல்லை செலவு அதிகரிக்கிற கட்டத்துல எல்லை உற்பத்தி என்ன செய்யும், குறைவடைஞ்சிட்டு போவோம். இந்த விதி தெரிஞ்சிருந்தா, அந்த விதியில கட்டங்கள் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு லேசா ஆன்சர் எடுக்கலாம். இந்த பகுதியில எல்லை செலவு அதிகரிக்கிற கட்டத்துல எல்லை உற்பத்தி என்ன செய்யும், குறைவடைஞ்சிட்டு போகும். அப்போ ஆன்சர் வந்து உழைப்பின் எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடையும். 4வது ஆன்சர். மற்ற ஆன்சர்லாம் போட்டு குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற ஆன்சர்லாம் பிழை, சம்பந்தமே இல்லாத ஆன்சர்களும் இருக்கும். நீங்க வந்து அந்த கட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டா லேசா எடுக்கலாம். என்ன கட்டத்தை கேட்டீங்கன்னா, எல்லை செலவு அதிகரிக்குமாம். எல்லை செலவு அதிகரிச்சா எல்லை உற்பத்தி குறைவடைஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ 15க்கு 4வது ஆன்சர். 16, பொருளியல் இலாபமானது கணக்கியல் இலாபத்திலிருந்து பின்வருவனவற்றுள் எதனை கழிப்பதன் மூலம் கணிப்பிடப்படும். பொருளியல் இலாபத்தை கண்டுபிடிக்க கணக்கியல் இலாபத்திலிருந்து எதை கழிப்போம், அமையச் செலவு அல்லது நேரில் செலவு அல்லது உள்ளார்ந்த செலவு. சமன்பாடு தெரிஞ்சதா லேசா எடுக்கலாம். நிலையான செலவு வராது, பெருமானத்தை வராது, மொத்த செலவு வராது, நேரடியான செலவு வராது. உள்ளார்ந்த அல்லது நேரில் செலவுன்னு சொல்லலாம். கணக்கியல் இலாபத்திலிருந்து நேரில் செலவு கழிப்பதனூடாக பொருளியல் லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். லேசான கேள்வி, சமன்பாடு தெரிஞ்சாலே ஆன்சர். பின்வரும் செலவுகளில் குறுங்காலத்தில் 17வது, பின்வரும் செலவுகளில் குறுங்காலத்தில் வெளியீடு அதிகரிக்கும் போது தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்வது எது? வெளியீடு அதிகரிக்க தொடர்ச்சியாக குறைவடைஞ்சிட்டே போறது எதுன்னு கேட்குது. மொத்த மாறும் செலவு, வெளியீடு அதிகரிக்கும் போது மொத்த மாறும் செலவு என்ன செய்யும், அதிகரிக்கும். முதலாவது ஆன்சர் பிழை. இது வந்து அதிகரிக்கும். மொத்த நிலையான செலவு, வெளியீடு அதிகரிக்கும் போது மொத்த நிலையான செலவு மாறாது, மாற்றம் அடையாது. அப்ப 2வதும் பிழை. சராசரி மாறும் செலவு, வெளியீடு அதிகரிக்கும் போது சராசரி மாறும் செலவு என்ன, மாற்றம் அடையாது. அப்ப 3வதும் பிழை. 4, சராசரி நிலையான செலவு, சராசரி நிலையான செலவு என்ன செய்யும், வெளியீடு அதிகரிக்க குறைவடைஞ்சிட்டு போவோம். எப்படி, உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்துடைய மொத்த உற்பத்தியின் எண்ணிக்கை 1000 அலகுன்னு வச்சுக்கணும். 1000 அலகு. அந்த உற்பத்தியில மொத்த நிலையான செலவு 50,000 ரூபாய். நிலையான செலவு, மொத்த நிலையான செலவு மாறுமா, மாற்றம் அடையாது. எந்த ஒரு இதுலயும் மாற்றம் அடையாது. ஆனா அந்த 1000 அலகா இருக்கும்போது சராசரி நிலையான செலவு 1000 அலகா இருக்கும்போது சராசரி நிலையான செலவு 50 ரூபாய். இதுவே அந்த 50,000 ரூபாய் இருக்குது, 2000 அலகு உற்பத்தி செய்யணும்னு வச்சுக்கணும். அப்ப எவ்வளோ, சராசரி நிலையான செலவு 25 ரூபாயாக குறைஞ்சிடும். உற்பத்தி அதிகரிக்க அதை நம்ம கீழே அந்த சராசரி நிலையான செலவை தொகையால பிரிக்கிறது. அப்போ தொகை அதிகரிக்க நிலையான செலவு பிரிச்சு வர ஆன்சர் என்ன வைக்க போகுது, குறைஞ்சிட்டு போகுது. அப்போ வெளியீடு அதிகரிக்க தொடர்ச்சியாக குறைவடைஞ்சிட்டு போறது சராசரி நிலையான செலவு. ஆனா ஒருபோதும் என்ன செய்யாது, பூஜ்ஜியத்தை அடையாது. இப்படியும் கேட்டுவாங்க, ஒருபோதும் பூஜ்ஜியத்தை அடையாது. 18வது, ஒரு போட்டி உற்பத்தி நிறுவனத்தின் தற்போதைய வெளியீட்டு மட்டத்தில் எல்லை செலவு 100 ரூபாவாகவும், அப்போ தகவல் எழுதி கொள்ளணும். எல்லை செலவு எவ்வளோ, 100 ரூபாயாம். சராசரி மாறும் செலவு 60 ரூபாவாகும். சராசரி மாறும் செலவு 60 ரூபாய். சராசரி நிலையான செலவு 40 ரூபாவாகும். சராசரி நிலையான செலவு
ரூபாய். உற்பத்தியின் ஓர் அலகின் விலை 100 ரூபாவாகும். அலகோட விலை எவ்வளவா? 100 ரூபாயா. இந்நிறுவனம் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது. விலை எவ்வளோ? 100 ரூபாயாம். சரி, விலையானது சராசரி மொத்த செலவுக்கு சமமாகையால் பொருளியல் லாபம் 0 ஆகும். பொருளியல் லாபம்டா என்ன? பொருளியல் லாபம் சமன் மொத்த வருமானத்தில் இருந்து மொத்த செலவை கழிக்கணும். மொத்த செலவுண்டா நேர் செலவையும் இருக்கணும், நேரில் செலவு ரெண்டையும் கழிக்கணும். மொத்த வருமானத்திலிருந்து நேர் செலவையும் கழிக்கணும், நேரில் செலவையும் கழிக்கணும். இப்போ இதில் சராசரி வருமானம் எவ்வளோ? 100. நம்ம 100 உதாரணத்துக்கு ஒரு 10 அலகுகள்னு எடுப்போம். சரியா? அதாவது இந்த நிறுவனத்தில் ஒரு 10 அலகுகள் தான் உற்பத்தி செய்யப்படுதுன்னு எடுப்போம். சராசரி வருமானத்தை அலகுகளால் பெருக்குன்னா என்ன வரப்போகுது? சராசரி வருமானத்தை விலையே அலகுகளால் பெருக்குனா மொத்த வருமானம் எவ்வளோ வரப்போகுது? 1000 ரூபாய் வரப்போகுது. சரி, மொத்த செலவு எப்படி பார்க்கறது? சராசரி செலவை மொத்த சராசரி செலவை அலகுகளால் பெருக்கணும். சரி, மொத்த சராசரி செலவு எவ்வளோ? மொத்த சராசரி செலவுண்டா என்ன? மாறும் சராசரி செலவும் நிலையான சராசரி செலவும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தா தான் மொத்த சராசரி செலவு. அப்போ 100. மொத்த சராசரி செலவு எவ்வளோ? 100. அலகுகள் நம்ம உதாரணத்துக்கு எத்தனை அலகுகள் எடுத்தோம், விலை எத்தனை அலகுகள் போட்டணுமோ அதே மாதிரி அலகுகளை போடுவோம். 100 தர 10 1000 சமன் 0. அப்போது இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நம்ம அலகுகள் நம்ம உதாரணத்துக்கு தானே எடுத்தோம். இதில் விலை என்னத்துக்கு சமன்? சராசரி மொத்த செலவுக்கு சமனாக இருந்தால் பொருளியல் லாபம் என்ன? 0. விலை சராசரி மொத்த செலவுக்கு சமனாக இருந்தால் பொருளியல் லாபம் 0. அப்போ முதலாவது கூற்று சரி. மொத்த வருவாய் மொத்த செலவை விட, நம்ம உதாரணமாக அலகுகள் போட்டு எடுத்துருந்தேன். மொத்த வருவாய் மொத்த செலவை விட குறைவதால் மொத்த செலவோட குறைஞ்சாய்க்குது இல்லை, அதுவும் பிழை. ரெண்டாவது அப்படி வாசிங்க, பொருளியல் லாபம் எதிர்கணியமாகும். மொத்த வருவாயை விட மொத்த செலவு குறைஞ்சா வருமானம் தான் கூட போகுது. அப்போ பொருளியல் லாபம் என்ன செய்ய போகுது? இப்போ மொத்த வருவாய் 1000க்கு பதில் 1500 உண்டோம், மொத்த செலவு 1000 இருந்தால் பொருளியல் லாபம் என்ன செய்ய போகுது? 500 வரப்போகுது. அப்போ ப்ளஸில் தான் வரும். அப்போ நேர்கணியமாக தான் வரும். அப்போ எதிர்கணியம்னு வருமா? கூற்றே முதல்ல பிழை. ரெண்டாவது செலவை விட குறைவதால், அதாவது மொத்த வருவாய் மொத்த செலவை விட குறைவதால்னு சொல்லுதான் பிழை. அப்போ ரெண்டாவதும் பிழை. சாரி, இந்த இடத்துல மாறி சொல்லப்படுகிறது. மொத்த வருவாய் தான் மொத்த செலவை விட குறைதான். மொத்த வருவாய் இப்போ உதாரணத்துக்கு மொத்த வருவாய் 1000ன்னு சொன்னால் மொத்த செலவு 1500 அந்த அடிப்படையில். அப்போ எதிர்கணியமாம். இந்த இடத்துல நம்ம அலகுகளால் பெருக்கி உதாரணத்தை போட்டு எடுத்தால் மொத்த வருவாய் என்னதுக்கு சமப்படுது? மொத்த செலவுக்கு சமப்படும். என்ன காரணம்? விலை சராசரி மொத்த செலவுக்கு சமப்படுறதால. அப்போ ரெண்டாவது கூற்று பிழை. 3. மொத்த வருவாய் மொத்த செலவை விட கூடுதலாகையால். மொத்த வருவாய் மொத்த செலவை விட கூடவாம். இந்த இடத்துல என்ன? சமன். அப்போ மூன்றாவதும் பிழை. விலையானது சராசரி மாறும் செலவை விட கூடுதலாகையால். விலையானது சராசரி மாறும் செலவை விட, இந்த 60 விட அந்த 100 கூடுதலாகையால் பொருளியல் லாபம் எதிர்கணியமாகும். பொருளியல் லாபம் பார்க்கறதுக்கு சராசரி மாறும் செலவு பார்க்க இயலாது, சராசரி மொத்த செலவு பார்க்கணும். ஏன்? பொருளியல் லாபம்னு சொல்றது நேர் செலவையும் கழிச்சு வாருது, நேரில் செலவையும் கழிக்கணும் அதில் வருமானத்தில். இப்போ 4ம் இல்லை. எல்லை வருவாய் எல்லை செலவுக்கு சமப்படுவதால் பொருளியல் லாபம் 0 ஆகும். எல்லை வருவாய் எல்லை செலவுக்கு சமப்படுறதால பொருளியல் லாபம் 0 எடுக்க இயலாது. பொருளியல் லாபம் 0 மொத்த வருமானம் மொத்த செலவுக்கு சமப்படணும். அப்போ 5வதும் பிழை. ஆன்சர் முதலாவது ஆன்சர். தியரி தெரியாத சந்தர்ப்பங்களை என்ன செய்யணும்? இப்படி உதாரணமாக நிறுவனத்தில் 10 அலகுகள் அப்படின்னு எடுத்து 100ஆல் பெருக்கி, அதாவது விலையால் பெருக்குனா வருமானது வரப்போகுது. சராசரி மொத்த சராசரி செலவாக பெருக்குனா மொத்த செலவு வரும். அலகால பெருக்குனா மொத்த செலவு வரும். அதை வச்சு மொத்த வருமானம் மொத்த செலவு கண்டுபிடிச்சோம், பொருள் லாபத்தை கண்டுபிடிச்சோம், சரியான கூற்று எடுத்தோம். ஆன்சர் முதலாவது ஆன்சர். 19. பின்வருவனவற்றுள் வர்த்தக சக்கர ஓட்டத்திற்கட்டங்களை சரியாக விவரிப்பது. லேசா சொல்லிட்டு போறேன், விளக்குறதுக்கு எதுவும் இல்லை. விரிவாக்கம், உங்களுக்கு அந்த நேரத்தில் குழம்புனா ஒரு படத்துக்கு கீறியாச்சு. இது என்ன? விரிவாக்கம். இது என்ன? உச்சி. படத்தை பார்த்துக்கணும் நல்லா. இது என்ன? பின்னடைவு. இது என்ன? தாழ்வு புள்ளி. விரிவாக்கம், உச்சி, பின்னடைவு, தாழ்வு புள்ளி. திருப்பி விரிவாக்கம்,
உச்சி திருப்பி பின்னடைவு தாழ்வு புள்ளி. அப்போ விரிவாக்கம் உச்சம் பின்னடைவு தாழ்வு புள்ளி. ரெண்டாவது ஆன்சர். விரிவாக்கம் வளர்ச்சின்னு வராது, உச்சம் விரிவாக்கம் வராது. உச்சம் வந்தால் பின்னடைவு வரணும், விரிவாக்கம் வந்தால் உச்சி வரணும், மீட்சி வராது. தாழ்வு புள்ளி வந்தால் விரிவாக்கம் வரணும், உச்சம் வராது. ரெண்டாவது ஆன்சர். இதெல்லாம் லேசாக மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதி, கொலை விடுறது இல்லை. 20. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பிடுவதில் நுகர்வு செலவீடாக வகைப்படுத்தப்படுவது. நுகர்வு செலவீடு. பான் உற்பத்தி செய்வதற்காக பேக்கரி உரிமையாளர் கோதுமை மாவை கொள்வனவு செய்தல். இது நுகர்வா இல்லை, அப்போ வராது. சக்தி வலு அமைச்சினால் ஒரு புதிய கணினி மென்பொருள் கொள்வனவு செய்யப்படல். இது என்ன? மூலதனம், முதலீடு. மூலதன கொள்வனவு செஞ்சாது என்ன? முதலீடு. நுகர்வு இல்லை, அப்போ ரெண்டாவது வராது. தர்மஸ்தாபனம் ஒன்றிற்க பயன்படுத்திய உடைகளை அன்பளிப்பு செய்தல். இது நுகர்வு செலவா? இல்லை. பொது கம்பெனி ஒன்றின் 1000 பங்குகளை கொள்வனவு செய்தல். முதலீடு. உணவு விடுதி ஒன்றில் இரவு உணவுக்காக 3000 ரூபாய் செலவு செய்தல். நுகர்வுக்காக. இரவு உணவுண்டா என்ன? நுகர்வுக்காக செலவு செய்யப்படலாம், அப்போ அது என்ன? நுகர்வு செலவு. ஆன்சர் 5வது ஆன்சர். 21. செல்வந்தர் ஒருவர் நூரலியாவில் தமது ஓய்வுக்காக வருடாந்த வாடகைக்கு பெற்றிருந்த ஓர் ஓய்வு விடுதியை விலை கொடுத்து கொள்வனவு செய்வதாக கொள்கிறேன். ஏற்கனவே ஈக்கிற ஒரு பில்டிங், ஏற்கனவே வாடகைக்கு பெற்றிருந்த ஒரு பில்டிங்கை இப்போ என்ன செய்கிறாராம்? விலை கொடுத்து கொள்வனவு செய்கிறாராம். இப்பரிமாற்றத்தின் காரணமாக நுகர்வு செலவு வீழ்ச்சி அடைவதால் விடுதியின் கொள்வனவு பெறுமதியின் அளவினால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடையும். இது நுகர்வு செலவா? முதல்ல இல்லை, அப்போ முதலாவது கட். விடுதியின் கொள்வனவு பெறுமதியின் அளவினால் முதலீடு அதிகரிப்பதால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டடத்தை கொள்வனவு செஞ்சா முதலீடு செலவு என்ன செய்யும்? மாறாது, அதிகரிக்காது. ஏற்கனவே இருக்கிறது, அப்போ ரெண்டாவதும் பிழை. பயன்படுத்திய ஒன்றை மீண்டும் விற்பனை செய்வதால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படாது. சரி, ஏற்கனவே அந்த கட்டடம் இருக்குது, அப்போ அதை நம்ம திருப்பியும் விற்கிறதால மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படாது. ஆன்சர் சரி. முதலீடு வீழ்ச்சி அடைவதால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீழ்ச்சி அடையும். எனக்கு அந்த கன்செப்டே இல்லை. 4 பிழை. முதலீடு அதிகரிக்கும், ஆனால் நுகர்வு வீழ்ச்சி அடையும். முதலீடு அதிகரிக்காது. ஏன் அதிகரிக்காது? இது ஏற்கனவே இதில் இருக்கிறது. இதுவே நூரலியாவில் ஒருவர் புதிதாக ஒரு கட்டடத்தை கட்டுனாது என்ன? முதலீடு அதிகரிக்கும். இந்த இடத்துல முதலீடு அதிகரிக்கப்பட மாட்டாது, ஏற்கனவே இருக்கிறது தானே. அப்போ 5ம் பிழை. ஆன்சர் 3வது ஆன்சர். 22. தரப்பட்ட ஒரு வருடத்தில் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1200 பில்லியன் ரூபாவாகவும் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1000 பில்லியன் ரூபாவாகவும் இருப்பின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியின் அளவு. லேசான கேள்வி. பெயரளவு மொத்த உள்நாட்டு சுருக்கியை கண்டுபிடிக்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியை கண்டுபிடிக்க பெயரளவு உள்நாட்டு உற்பத்தியை மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் பிரித்து தர 100. அவ்வளோதான் சார். பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் பிரிக்கணும். 1200 கீழ் 1000 தர 100. ஆன்சர் 120. சமன்பாடு தெரிஞ்சா சரி. சமன்பாடு என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கிக்கு பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கீழ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி தர 100. செஞ்ச ஆன்சர். 23வது. பின்வரும் அட்டவணை ஒரு பொருளாதாரத்தின் பேரின பொருளியல் தரவுகள் சிலவற்றை காட்டுகிறது. மொத்த உள்நாட்டு மூலதனவாக்கம், ஏற்றுமதி, இறக்குமதி, அரசு சேமிப்பு நிகழ்ச்சி. இப்பொருளாதாரத்தின் தனியார் சேமிப்பின் பெறுமதி, தனியார் சேமிப்போட பெறுமதி கேட்டுக்குது. நம்ம முதல்ல பார்க்கணும், தந்திக்கிற தகவல்களை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம். சரி, தந்திக்கிற தகவலை வச்சு மொத்த உள்நாட்டு சேமிப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும். மொத்த உள்நாட்டு சேமிப்பு சமன் தனியார் சேமிப்பையும் அரசு சேமிப்பையும் கூட்டி வாரது, அதுதான் மொத்த உள்நாட்டு சேமிப்பு. அல்லது இந்த சமன்பாடு இல்லாம தேசிய கணக்கு இருந்தாலே ஃபுல்லாக சமன்பாடுகள் தான். நீங்கள் சமன்பாடு கட்டாயம் பாடமைக்க வச்சுக்கணும். மொத்த உள்நாட்டு சேமிப்பு பார்க்கறதுக்கு இன்னொரு சமன்பாடும் இருக்குது. மொத்த உள்நாட்டு சேமிப்பு பார்க்க இன்னொரு சமன்பாடும் இருக்குது. I + NX முதலீடும் தேறிய ஏற்றுமதி ரெண்டையும் சேர்த்தா என்ன? மொத்த உள்நாட்டு சேமிப்பு. இது 2வது சமன்பாடு. ஒரே விஷயத்தை கண்டுபிடிக்க 2 சமன்பாடுகள். இப்போ நம்ம இருக்கிற தகவல்களை வச்சு பிரதி செய்வோம்.
மொத்த உள்நாட்டு மூலதனவாக்கம் எவ்வளோ 50. அப்போ 50. தேறிய ஏற்றுமதி 10/16. எனவே மொத்த உள்நாட்டு சேமிப்பு எவ்வளோ வரப்போகுது 50/6 சமன் 44. மொத்த உள்நாட்டு சேமிப்பு 44. இப்போ இதை வச்சு அதை பிரதி செய்யறது. மொத்த உள்நாட்டு சேமிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு தனியார் சேமிப்பு இருக்கிற சமன்பாட்டில் பிரதி செய்ய இந்த சமன்பாடை யூஸ் பண்ணும். மொத்த உள்நாட்டு சேமிப்பு எவ்வளோ 44 சமன் தனியார் சேமிப்பு தெரியாது எக்ஸ் ப்ளஸ் அரச சேமிப்பு எவ்வளோ -3. அப்போ நம்ம ப்ராக்கெட்டில் -3ன்னு போடணும். எக்ஸ் என்ன தனியார் சேமிப்பு தெரியாது, எனவே எக்ஸ்னு பிரதி செஞ்சுக்கணும். அரசு மொத்த உள்நாட்டு சேமிப்பு வந்து 44 கண்டுபிடிச்சோம், எனவே 44 பிரதி செஞ்சுக்கிறோம். அரசு சேமிப்பு தகவலில் தரப்பட்டிருக்குது -3. -3 ப்ராக்கெட்டில் -3ன்னு பிரதி செய்யணும். இப்போ எழுவாய் மாற்றம் செய்கிறது. 44 ப்ளஸ் இங்கிட்டு வந்தால் மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள -3 சமன் எக்ஸ். 44 சயத்தர சக 3 சமன் எக்ஸ். எனவே எக்ஸ் சமன் எத்தனை 47. சரியா? அப்போ ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒரே விஷயத்துக்கு 2 வகையான சமன்பாடு இருக்கு. மொத்த உள்நாட்டு சேமிப்பு கண்டுபிடிக்க 2 வகையான சமன்பாடு. தனியார் சேமிப்பையும் அரசு சேமிப்பையும் கூட்டி வாரது, அல்லது முதலீடையும் தேறிய ஏற்றுமதியும் கூட்டி வாரது. நம்ம முதலீடு தேறிய ஏற்றுமதி தகவலில் தரப்பட்டிருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம மொத்த உள்நாட்டு சேமிப்பை முதல்ல கண்டுபிடிச்சோம் 44. கண்டுபிடிச்சிட்டு தனியார் சேமிப்பு சக அரசு சேமிப்பு அப்படின்ற சமன்பாடில் அந்த 44 பிரதி செஞ்சோம். அரசு சேமிப்பு -3 இருந்தால் ப்ராக்கெட்டில் சரியாக -3 போடணும். -3 தன்னோட நேரடியாக மைனஸ் பண்ணுறது இல்லை, ப்ராக்கெட்டில் சரியாக -3 போடணும். போட்டு எழுவாய் மாற்றம் செய்யும் போது ஆன்சர் எத்தனை 47. அப்போ முதலாவது ஆன்சர். 24. ஒரு குறித்த பொருளாதாரத்தில் மொத்த வருமானம் 500 மில்லியன் ரூபாவிலிருந்து 1000 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கும் போது அதன் நுகர்வு செலவீடானது 800 மில்லியன் ரூபாவிலிருந்து 1200 மில்லியன் ரூபாவாக அதிகரிப்பதாக கருதுக. இப்பொருளாதாரத்தில் தன்னிச்சையான நுகர்வு மற்றும் எல்லை நுகர்வு நாட்டம் என்பவற்றின் பெறுமதி. முதல்ல தந்திக்கிற தகவல்களை எழுதணும். வருமானம் எவ்வளவா 500லிருந்து 1000 மில்லியன். செலவு எவ்வளவா 800லிருந்து 1200. தகவல் எழுதியாச்சு. எல்லை நுகர்வு நாட்டுக்கு சமன்பாடு என்ன? எம்பிசி சமன் டெல்டா சியின் கீழ் டெல்டா வை. செலவு மாற்றத்தின் கீழ் தொகை மாற்றம் சமன்பாடு. செலவு மாற்றம் எவ்வளோ 1200 800 போனால் 400, 1000ல் 500 போனால் 500. அப்போ ஆன்சர் 0.8. எல்லை நுகர்வு நாட்டம் எத்தனை 0.8. அப்போ இது கட் இது கட் இது கட். ஒன்று 2வது வைக்க போகுது அல்லது 5வது வைக்க போகுது. இப்போ தன்னிச்சையான நுகர்வுன்னா வருமானம் 0 இருக்கும்போது காணப்படுற செலவு. நம்ம வந்து அது நுகர்வு சமன்பாடு கண்டுபிடிச்சி எடுப்போம். நுகர்வு சமன்பாடு பேசிக் சமன்பாடு என்ன? சி சமன் ஏ சக பி வை. சிக்கு பதிலாக பிரதியிடும் எத்தனை? சும்மா உதாரணத்துக்கு 800 பிரதியிடும் 800. ஏ தெரியாது, ஏத்தனை கண்டுபிடிக்கணும் நம்ம சக. பிக்கு பதிலாக பி தான் என்ன? எல்லை நுகர்வு நாட்டம் எம்பிசி. அப்போ 0.8 தர. வைக்கு நுகர்வு 800 இருக்கும்போது வருமானம் எத்தனை 500. அப்போ 800 சமன் ஏ சக 400. 0.8 500 பிறகுனதுன்னு 400. அப்போ 800 எழுவாய் மாற்றம் செஞ்சா சக 400 சமனுக்கு இங்கிட்டு வந்தா சய 400. எனவே ஏ சமன் 400 லேசாக கண்டுபிடிச்சோம். சமன்பாடு எடுத்தோம், பெருது செஞ்சோம், ஏயை கண்டுபிடிச்சோம். அப்போ ஏ எத்தனை 400. அதாவது தன்னிச்சையான நுகர்வு சமன் 400. எல்லை நுகர்வு நாட்டம் 0.8. 25வது. ஒரு பொருளாதாரத்தின் எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 ஆகும். மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது நிறைய தொழில் மட்ட மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட 1000 பில்லியன் ரூபாய் குறைவாக உள்ளதாகவும் கருதுக.
என்னவா மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிறை தொழில் மட்ட மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட 1000 பில்லியன் ரூபாய் குறைவாகிதான். பொருளாதாரத்தில் நிறை தொழில் மட்ட வெளியீட்டை அடைய நிறை தொழில் மட்ட வெளியீட்டை அடையனா 1000 பில்லியன் ரூபாய் வருமானம் அதிகரிக்க மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க நிறை தொழில் மட்ட வெளியீட்டை அடையணும். அதுக்கு பிறகு வந்து தான் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமாயின் அரசாங்கம் தனது கொள்வனவுகளை எந்த அளவினால் அதிகரிக்க வேண்டும். சரி, என்ன சொல்லிக்கன்னு சொன்னா சமநிலை தேசிய வருமானம் வந்து 1000 பில்லியன் ரூபாவால குறைவாகிடும். அந்த 1000 பில்லியன் ரூபாவை அதிகரிக்கணுமா இருந்தா அரசாங்க செலவு வந்து எவ்வளோ தாள அதிகரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்குது. அது இல்லாம மேலதிக தகவலை எல்லை நுகர்வு நாட்டம் தந்திக்குது. அப்ப நம்ம வருமான மாற்றத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா பெருக்கி தர அரச செலவு. சரி, இப்ப நமக்கு கணக்குல வருமான மாற்றம் தான் கேட்டுக்கிது. நிறை தொழில் மட்டத்தை அடையணுமா இருந்தா எவ்வளவு வருமானம் அதிகரிக்கணும்? 1000. அப்ப அந்த 1000 சமன் பெருக்கி தர அரச செலவு. இந்த இடத்துல அரச செலவு வந்ததால இந்த சமன்பாடு. அது இல்லாம முதலீடு கேட்டிருந்தா முதலீடு மாற்றம் வரப்போம். முக்கோணம்னா டெல்டா ஐ முதலீட்டு ஏற்பட்ட மாற்றம். சரி, பெருக்கி எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 கீழ் MPS 1 கீழ் MPS. சரி, இப்போ பிரதி செஞ்சா ஆன்சர். நம்மளுக்கு வருமான மாற்றம் எவ்வளவு தேவை? நேரடியா சந்திக்குது 1000. கேட்டுக்கிற கேள்வி ஜி தான் கேட்டுக்குது, அரசு செலவு தான் கேட்டுக்குது. சமன்பாடத்தை அந்த சமன்பாடுல வேற வேற தகவல் தந்திக்கிறேன். எதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடியா சரி. கே எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 கீழ் MPS 1 கீழ் MPS என்ன? எல்லை சேமிப்பு நாட்டம். எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 இருந்த எல்லை சேமிப்பு நாட்டம் எத்தனை? 0.2. என்ன காரணம்? MPS-உம் MPC-யும் 1க்கு சமம். அப்ப இது 0.8 இது எத்தனை? 0.2 தானே. அப்ப 0.2 பிரிச்சா பெருக்கி எத்தனை? 5. பெருக்கி தெரியும் தர டெல்டா ஜி, அதாவது அரசு செலவு எவ்வளவு தாள அதிகரிக்கணும். நமக்கு அதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய தகவல். எழுவாய் மாற்றம் செஞ்சா 1000 5 கணக்கில் இப்போ இருக்கிறப்போ சமனுக்கு இங்கிட்டு வந்தா பிரிக்கும் சமன் டெல்டா ஜி. எனவே டெல்டா ஜி சமன் 200. அதாவது அரசு செலவுல ஏற்பட்ட மாற்றம் என்ன? 200 பில்லியன்ல அதிகரிச்சா சமநிலை தேசிய வருமானம் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1000 பில்லியனால அதிகரிக்கும். சரி, அரசு செலவு 200ஆல் அதிகரிச்சா மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1000ஆல அதிகரிக்கும். அதுதான் முடிவு. இப்ப அரசு செலவு எவ்வளவு அதிகரிக்கணும்? 200 பில்லியனால. அப்ப ஆன்சர் வந்து எத்தனை? 2வது ஆன்சர். இலங்கை இல்லாட்டி ஒருத்தர் ரிவைண்ட் பண்ணிட்டு பாருங்க. 26. ஒரு பொருளாதாரத்தின் செலவிடத்தக்க வருமானத்திலிருந்து எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 ஆகவும் எல்லா வருமானங்கள் மீதான அரசவர்கள் நிலையான 25% ஆக உள்ளதாகவும் கருதுக. பொருளாதாரத்தின் மொத்த தேசிய வருமானம் 200 பில்லியனால் அதிகரித்தால் நுகர்வானது ஆரம்பத்தில் இது என்ன கேட்டுக்குன்னு சொன்னா 26 வருமானம் எவ்வளவு அதிகரிக்கிறான்? 200ஆல் அதிகரிக்கிறான். மொத்த தேசிய வருமானம் 200ஆல் அதிகரிச்சா நுகர்வுல எவ்வளவு அதிகரிப்பு? அதுதான் கேட்டுக்குது. நமக்கு தெரியும், இப்போ ஒரு ஆளோட வருமானம் அதிகரிக்கும் போது அவரோட செலவு என்ன செய்ய போறோம்? நுகர்வு செலவு அதிகரிக்கும். இது கேட்டுக்கிற ஒரு நாட்டோட மொத்த தேசிய வருமானம் 200 பில்லியனாலேயோ 200 மில்லியன் பில்லியன் 200 பில்லியனால அதிகரிக்கும் போது நுகர்வு எவ்வளவு தாள அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டுக்குது. நம்ம இந்த இடத்துல பார்க்கணும், சும்மா டெக்ஸ் இல்லாம தந்திருந்தா வருமான மாற்றம் போட்டு 200 தர 0.8 எடுக்கலாம் ஆன்சர். டெக்ஸ் இல்லாம இருந்தா, வரி இல்லாம இருந்தா. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? 25% வரி இருக்குதான். அப்ப முதல்ல நம்ம வரியை கழிக்கணும். 200 தர 0.25 எனவே 50. 200ல இருந்து 50 கழிக்கணும். கழிச்சா 150 என்ன? இதுதான் செலவிடத்தக்க வருமானம். இதுல இருந்து என்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னா, அதாவது 200 பில்லியன் வருமானம் அதிகரிச்சா மொத்தமா 200 பில்லியன் மக்களுக்கு போறது இல்லை. அந்த 200 பில்லியன்ல 50 டெக்ஸ் அரசாங்கத்துக்கு போய்த்துரும். மிச்சம் 150 தான் மக்களுக்கு போகுது. அப்ப இந்த 150ல எவ்வளவு தான் அவ்வளவு நுகர்வுக்கு செலவு அதிகரிக்க போறாங்கன்னு பார்க்க என்ன செய்யணும்? 150 தர
0.8 எல்லை நுகர்வு நாட்டத்தால பெருக்கணும். பெருக்கணும் எத்தனை 120 பில்லியன். 150 பில்லியன் வருமானம் அதிகரிக்க போகுது. 150 பில்லியன் தான் வருமானம் அதிகரிக்க போகுது. ஏன் 200ல 50 டெக்ஸா பேத்துறோம். அப்ப உண்மையிலேயே அதிகரிப்பு எவ்வளோ 150. செலவு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது 150 பில்லியன் வருமானம் அதிகரிச்சா எவ்வளவு செலவு அதிகரிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? எல்லை நுகர்வு நாட்டத்தால வருமான மாற்றத்தை பெருக்கணும். தர எம்பிசி. அப்ப 120 பில்லியன் தான் என்ன? உண்மையிலேயே செலவு அதிகரிக்க போகுது. அப்ப ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். லேசான கேள்வி, குழப்பமே இல்லை.